இதுக்கு பேர் வந்து டெஃப்ரோசியா. நிறைய ஃபார்மர்ஸுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். சரியா? தமிழில் ஒரு அழகான பேர் இருக்குதுங்க, கொழிஞ்சி அப்படின்னு ஒரு அழகான பேர் இருக்குது. இந்த கொழிஞ்சியை பார்த்தீங்கன்னா அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும். சரியா? ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இந்த மண்ணை வளப்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் முக்கியமான தழை சத்தான என்பிகே நைட்ரஜன் நம்ம முதல்ல சொல்லியாச்சு, பாஸ்பரஸ் பி பாஸ்பரஸ், கே பொட்டாசியம், இது மூணுமே அதிகமாக இருக்கக்கூடிய செடிங்க இது. அது மட்டும் இல்லை மெக்னீஷியமும் அதிகமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் இதை ஒரு இடத்துல நட்டு வச்சிங்கனாலே சரி, அந்த மண் வந்து வளம்பெறும். அதாவது மலட்டுத்தன்மையான மண் அது வந்து வளம்பெறும். வளம் இல்லாத மண்ணு கூட வளம்பெறும். இதில் வந்து இன்னும் நிறைய மருத்துவ குணம் கூட இருக்குது. இதோட இலைகளுக்கு வந்து லிவரை ப்ரொடெக்ட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இதுக்கிட்ட இருக்குது. பூ வந்து இங்கே பாருங்க, லைட்டு பிங்கிஷ் பர்பிள் கலரில் இருக்கும். காய் வந்து இந்த மாதிரி குட்டி அவரைக்காய் மாதிரி இருக்கும். ரோட்டினாய்ட்ஸ் அப்படிங்கிற காம்பவுண்ட் வந்து இதோட பூலையும் இதோட தளிர்லாம் இருக்குங்க. இது நார்மலாக செல் டாக்ஸிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அது என்ன பண்ணுன்னா, நம்ம மைட்டோகாண்ட்ரியா, நம்மளோட ஒவ்வொரு செல்லையும் நம்மளோட பவர் ஹவுஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியான்னு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த மைட்டோகாண்ட்ரியாலேருந்து தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ஏடிபி தான் நமக்கு எனர்ஜி. சரியா? அப்போ அந்த எனர்ஜியை, இந்த ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணுறதை தடுக்கும் இந்த ரோட்டினாய்ட்ஸ். அதனால் இது பூத்ததுக்கு அப்புறமா கால்நடைகளும் சாப்பிடக்கூடாது, மனுஷங்களும் வந்து இதோட தளிர் அப்புறமா இதோட பூ சாப்பிடக்கூடாதுங்க. ஸோ இதோட மற்ற இலைகளை வந்து எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா லிவர் ப்ரொடெக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல சித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டு சாப்பிட்டுக்கலாம். மண் வளம் பெறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 100% பெர்ஃபெக்ட்டுங்க. ஸோ வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணும், இந்த வீடியோ போடுங்க, இந்த கண்டென்ட் போடுங்க அப்படின்னு ஏதாவது தோணுது அப்படின்னா தயவு செஞ்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் பண்ணுறேங்க. தேங்க்யூ.